Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த காசா அமைதி ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தானது. இஸ்ரேல் காசா இடையேயான போர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்சங்கள் கொண்ட ஒப்பந்தத்தால் முடிவுக்கு வந்துள்ளது. ட்ரம்ப் அறிவித்த காசா அமைதி ஒப்பந்த அதிகாரப்பூர்வமாக எகிப்தில் கையெழுத்தானது. எகிப்தின் ஷர்ம் எல் ஷேக் நகரில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் எகிப்து அதிபர் அப்டெல் ஃபட்டா எல் சிசி தலைமையிலான காசா அமைதி மாநாடு நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் குட்ரஸ் மற்றும் 20க்கும் மேற்பட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் அவர்கள் சார்பில் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் கலந்து கொண்டார். மாநாட்டில் காசா அமைதி ஒப்பந்தத்தில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். அதைத் தொடர்ந்து ட்ரம்ப் தலைமையில் உலக தலைவர்கள் ஆதரவுடன் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. காசா அமைதி மாநாட்டில் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இது மத்திய கிழக்கை தாண்டி உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணம் என்று கூறினார். காசாவுக்கு ஆதரவு வழங்கி மக்களை உயர்த்த அனைவரும் ஒப்புக்கொண்டதாக கூறிய அவர் காசா மறுசீரமைக்கப்பட வேண்டியதையும் சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். காசாவில் நடந்த போர் பல வருட துன்பங்களுக்கு பிறகு தற்போது முடிந்துள்ளதாக கூறிய அவர் மனிதாபிமான உதவிகள் பெருமளவில் வந்து கொண்டிருப்பதாகவும் அதற்காக அமைதி மாநாட்டில் பங்கேற்ற பல நாடுகள் நிதி வழங்கியுள்ளதாகவும் கூறினார். காசாவில் மறுசீரமைப்பு தொடங்குவதாக கூறிய ட்ரம்ப் ஒரு புதிய நாள் உதயமாகும் காட்சி அழகாக உள்ளதாக குறிப்பிட்டார். தான் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்வதில் பங்குதாரராக இருக்க விரும்புவதாக கூறிய அவர் 3ஆம் உலகப் போர் நடைபெறாது என நம்புவதாகவும் தெரிவித்தார். The war in Gaza is over. Humanitarian aid is now pouring in, including hundreds of truckloads of food, medical equipment, and other supplies, much of it paid for by people in this room. Civilians are returning to their homes. The hostages are reuniting. I mean, it's beautiful. I'm just watching it backstage. The level of love and sorrow, I've never seen anything like it. It's amazing when you see they haven't seen their mother, their father. They haven't seen them in such a long time, and they lived in a tunnel, a very little tunnel, very deep. And the level of love is just incredible. It's a beautiful thing to see. It's, in one sense, it's so horrible that it could have taken place, but in another sense, it's so beautiful to see a new and beautiful day is rising, and now the rebuilding begins. இந்தியா ஒரு சிறந்த நாடு என்றும் பிரதமர் மோடி தனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் எனவும் கூறிய அதிபர் ட்ரம்ப் பிரதமர் மோடி அற்புதமான பணியை செய்துள்ளதாகவும் பாராட்டினார். பாகிஸ்தானும் இந்தியாவும் இனி நல்லுறவுடன் இருக்கப் போவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். India is a great country with a very good friend of mine at the top, and he's just done a fantastic job. And I think that Pakistan and India are going to live very nicely together. முன்னதாக காசா அமைதி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் சந்தித்தார். இதேபோல் எகிப்து அதிபர் அப்டெல் ஃபட்டா எல் சிசியையும் அவர் சந்தித்து பேசினார். வரலாற்று சிறப்புமிக்க காசா அமைதி ஒப்பந்தத்தை இந்தியா வரவேற்பதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் காசா அமைதி உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியின் சிறப்பு பிரதிநிதியாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் கலந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை வரவேற்பதாகவும் இது பிராந்தியத்தில் நீடித்த அமைதிக்கு வழிவகுக்கும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது இந்தியாவின் நீண்டகால உறுதிப்பாட்டின் பிரதிபலிப்பு என்றும் ரந்தீப் ஜெய்ஸ்வால் பதிவிட்டுள்ளார்.
Omax, Vest and Briefs.